find from the following you required to calculate material cost variance, price variance, usage variance. Okay வா? இப்போ பாருங்கண்ணா குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 3000 யூனிட் பண்ணியிருக்கான். எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ வந்து 9000. இந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் ரெக்வயர்ட் ஒரு டன் ஆஃப் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்டுக்கு, ஒரு டன் ஆஃப் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட், ஒரு டன் தான் அவுட்புட். அதுக்கு 25 யூனிட் மெட்டீரியல் தேவைப்படுறது, ரா மெட்டீரியல் இன்புட் தேவைப்படுறது. ஒரு ஒரு யூனிட், அந்த 25 யூனிட்ல ஒரு யூனிட் 2 ரூபாயா. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் நில்லு, க்ளோசிங் ஸ்டாக் வந்து 500 யூனிட். இப்போ நம்ம காஸ்ட் ஷீட்ல படிச்சிருக்கோம் தெரியுமா, ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் வில் பி த கன்சம்ஷன். ஞாபகம் இருக்காடா? அந்த கான்செப்ட் வந்து இங்க அப்ளை பண்ணும். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து எதுவுமே இல்லடா, ஜீரோ. எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க? 3000. க்ளோசிங் வந்து 5000. அப்ப நான் எவ்வளவு ஆக்சுவல் குவாண்டிட்டி யூஸ் பண்ணிருக்கேன் அந்த இதுக்கு? 2500 யூனிட் யூஸ் பண்ணிருக்கேன். கரெக்டா? ஆக்சுவல் குவாண்டிட்டி யூஸ்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் வந்து 2500 யூனிட். இந்த ஸ்டெப் புரியுதா? ஓகேவா? அப்போ நல்லா பாத்துக்கோங்க கண்ணா, அது வந்து ஆக்சுவல். இப்போ ஒரு டன்னுக்கு 25 யூனிட்ரா. அவங்க எவ்வளவு டன் சொல்றாங்க? ஃபினிஷ் ப்ரொடக்ஷன் 80 டன் சொல்றாங்க. ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். அப்பனா ஒரு டன்னுக்கு 25 யூனிட்னா 80 டன்னுக்கு எவ்வளோ? 80 இன்டூ 25, 2000 யூனிட். ஓகே, ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாடா. ஓகேவா? இப்போ அது கொடுத்துட்டான், ஒரு யூனிட் 2 ரூபாய். ஆக்சுவல் பிரைஸ் என்ன? 9000 யூனிட்ஸ்க்கு 3000 3000 யூனிட்ஸ்க்கு 9000 ருபீஸ்னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 3 ரூபாய் பர் யூனிட். ஓகேவா? இது புரிஞ்சுதா இந்த கால்குலேஷன்? அப்போ இப்போ டைப் 1 ஒரே ரா மெட்டீரியல்னால SQ இன்டூ SP. SQ என்ன? இங்க 2000 யூனிட். SP வந்து 2 ரூபாய் பர் யூனிட். இதோ 2 ரூபாய் பர் யூனிட். ஆக்சுவல் குவான்டிட்டின்றது இந்த 2500 இன்டூ 2. 2500 இன்டூ 3ன்றது வந்து இந்த 9000 டிவைடட் பை 3000 ஆக்சுவல் பிரைஸ் பர் யூனிட். பண்ணினோம்னா 1 மைனஸ் 2, 2 மைனஸ் 3, 1 மைனஸ் 3 பண்ணோம்னா டைரக்ட் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் கிடைச்சது, பிரைஸ் வேரியன்ஸ் கிடைச்சது, அண்ட் காஸ்ட் வேரியன்ஸ் கிடைச்சது. புரிஞ்சுதா? இந்த type 1 format will be applied only when there is one raw material. Type 2 format will be used when it is more than one raw material. homework போட்டுறீங்களா கண்ணா? illustration 17 நியூ சிலபஸ் போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. கரெக்டா? கேக்குதுடா? நான் தான் கொஞ்சம் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்றேன், கொஞ்சம் நெட் சுமாரா இருக்கு. இப்போ illustration 18, ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி. எப்பவுமே ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல 3 தம் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ஒரே ஒரு ரா மெட்டீரியல்னா டைப் 1 ப்ராப்ளம், ஆர் ஒரே ஒரு லேபர் பத்தி கொடுத்துருக்காங்கன்னா டைப் 1 ப்ராப்ளம். ஒரே மோர் தென் ஒன் ரா மெட்டீரியல், மோர் தென் ஒன் லேபர்னா டைப் 2 ஃபார்மேட். அப்புறம் மூணாவது ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க கண்ணா, 3 ரா மெட்டீரியல் கொடுத்துருக்கான், அப்ப டைப் 2 ஃபார்மேட். 3 ரா மெட்டீரியல் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் வந்து மிக்ஸ் வந்து 100 kg கொடுத்துருக்கான். ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஆஃப் த ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் வந்து 90 kg கொடுத்துருக்கான். இன்புட் மிக்ஸ் வந்து 100 kg, அவுட்புட் ஆஃப் த ஃபினிஷ் ப்ராடக்ட் வந்து 90 kg. புரியுதா? அப்போ ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் ஃபார் த பீரியட் எவ்வளோ? 1,95,000, 42, 80, 50, 51. இதெல்லாம் ஆக்சுவல் கண்ணா, இதெல்லாம் ஸ்டாண்டர்டு. ஸோ எப்பவுமே எழுதிக்கோங்க, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்.
ஆ இப்போ டைப் 2 ஓட ஃபார்மேட் வந்து எழுதிக்கோங்க கண்ணா ஃபர்ஸ்ட். அதாவது டைப் 2 ஃபார்மேட் ஞாபகம் இருக்குல்ல, SQ into SP, RSQ into SP, AQ into SP, AQ into AP. அப்போ 1 2 3 4. ஓகேவா? இப்போ இதுல நம்மளுக்கு தேவையானது என்னலாம்னா ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி வேணும், ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி வேணும், ஆக்சுவல் குவாண்டிட்டி இருக்கணும், அப்புறம் ஸ்டாண்டர்ட் பிரைஸ், ஆக்சுவல் பிரைஸ், இந்த 5 ஐட்டம் வேணும் இல்லையா? ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டியோட டேட்டா கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி வந்து இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷனுக்கு. எப்படியோ ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் என்ன 4,18,500 கரெக்டா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, அவங்க சொல்றது 40 10 50 அப்படி சொல்றாங்க. ஸோ 40 10 50 ஸ்டாண்டர்ட்ல போட்டுக்கோங்க. ஓகே. ஆனா இங்க ஒரே ஒரு இன்புட் சொல்றாங்க. இன்புட் வந்து 100 கேஜி உள்ள போட்டாங்களாம். ஆனா அவங்களுக்கு அவுட்புட்டோட ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் எவ்வளவு கிடைச்சதுதான்? 90 கேஜி தான் கிடைச்சதாம். அப்ப அந்த நடுவுல இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாண்டர்ட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 100க்கும் 90க்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப் அப் வந்து ஸ்டாண்டர்ட் லாஸ். ஓகேவா? அப்போ நம்ம இதுவும் அதே மாதிரி தான் பண்ணோம். இப்போ இது இது எப்படி ஈக்குவேட் ஆகுறதுன்னு நான் சொல்றேன். ஆ கரெக்ட்டுடா, கரெக்ட்டுடா. இங்க அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஒரு கேப்ப குடுத்துருவாங்கடா. ஒன்னும் டைரக்ட்டா குடுத்துருவாங்க. இல்லன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் மிக்ஸும் குடுத்துட்டு, அவுட்புட்டும் குடுத்துட்டு அதோட கேப் அப் குடுப்பாங்க. எப்படியாவது ஒண்ணு தெரிஞ்சிரும் நம்ப. சம்ம படிக்கும்போது நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் புரொடக்ஷன். கரெக்ட்டா? அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி வந்து இங்க எவ்வளோன்னு பார்த்தோம்னா 40. கரெக்ட்டா? தட் இஸ் ஏக்கு மெட்டீரியல் ஏக்கு சொல்றேங்க நான். மெட்டீரியல் ஏக்கு 40, மெட்டீரியல் பிக்கு 10, மெட்டீரியல் சிக்கு 50. இது டோட்டலா பண்ணோம்னா 100 லெஸ் 10. இதுல என்ன பண்ணணும்? 90. இப்ப பாருங்க கண்ணா, இப்ப இது இப்படி ஈக்குவலண்டா இருக்கு நம்மளுக்கு. அப்பனா என்ன அர்த்தம்னா 40 டிவைடட் பை 90 இன்டு ஆக்சுவல் அவுட்புட். ஓகேவா? இத நான் இந்த ப்ரப்போர்ஷன்ல பிரிக்கிறேன்னு அர்த்தம். 10 divided by 90 into 4,18,500 இப்படி பிரிக்கிறேன். 50 divided by 90. இது எப்பன்னா நார்மல் லாஸ் இருக்கும்போது இப்படி ஆகும்டா. இப்ப நார்மல் லாஸே இல்லைன்னு வச்சுக்கோயேன், 40 divided by 100 into 4,18,500, 10 divided by 100 அப்படி பண்ணிடலாம். நார்மல் லாஸ் இருக்கும்போது நார்மல் லாஸ், ஏன்னா இது வந்து ஆக்சுவல் அவுட்புட். ஆக்சுவல் அவுட்புட்ன்றது எப்ப கிடைக்கும்? அந்த நார்மல் லாஸ் போக தான் எனக்கு கிடைக்கும், கையில கிடைக்கிற கேஜி. ஸோ அதனால இது ரெண்டுத்தையும் லைக் டு லைக் மேட்சிங் பண்றோம். புரிஞ்சதா உங்களுக்கு? ஸோ அதாங்க நம்ம இந்த ரியல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டின்றது இதுதான். ஓகே. ஆக்சுவல் குவான்டிட்டிக்கு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 1,95,000, 42,500 எல்லாத்தையும் எழுதிட்டு, இங்கேக்கும் இங்கேக்குமே டிஃபரன்ஸ் வருது இல்லையா, 44,000. அது வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் லாஸ். ஓகேவா? இது ஆக்சுவல் லாஸ். இப்போ இந்த ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்க ஒர்க்கிங் போடுறேன். இதுக்கு இந்த டோட்டல் மட்டும் எடுத்துக்கணும். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அதாவது
என்னோட டோட்டல் ஆஃப் ஆக்சுவல் குவான்டிட்டியை ஸ்டாண்டர்ட் மிக்ஸ்ல பிரிக்கிறேன்னு அர்த்தம்டா. ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டின்றது வாட் இஸ் த டோட்டல் ஆஃப் டோட்டல், அதாவது ஆக்சுவல் குவான்டிட்டி கிடைக்கிறது இல்லையா, தட் இஸ் இதோட டோட்டல், அத ஸ்டாண்டர்ட் மிக்ஸ்ல பிரிக்கிறேன்னு அர்த்தம். This divided by this into this. This divided by this into this. This divided by this into this. Okay va? So 1,85,000. இதுதாங்க நான் revised standard quantity. இப்போ ரியல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கண்டுபிடிச்சிட்டோங்கன்னா, ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவல்ஸ் நம்மளுக்கு சம்லே இருக்கு. இப்போ டேட்டாலாம் இருக்கா, அப்படியே எடுத்து இந்த எஸ்கியூ இன்டு எஸ்பி ஆர்எஸ்கியூலாம் அப்ளை பண்ணலாம். 1,86,000 into 76, 46,500 into 50, 2,32,500 into 20. இது ஓகேவா? அப்புறம் 1,85,000 into 76, 46,250 into 50, 2,31,250 into 20. அப்புறம் 1,95,000 into 76, 42,500 into 50, 2,25,000 into 20. அப்புறம் 1,95,000 into 80, 42,500 into 52, 2,25,000 into 21. இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இப்படி வரும். this plus this, this plus this, this plus this, this plus this. அப்புறம் இது வந்து 1டா, இது 2, இது 3, இது 4. ஸோ நம்ம as usual 1 minus 2 yield variance, 2 minus 3 mix variance, 1 minus 3 usage variance, 3 minus 4 price variance, 1 minus 4 cost variance. ஸோ இதுல வந்து ஃபேவரபிள் அட்வர்ஸ் அட்வர்ஸ் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஹோம்ஒர்க் அண்ணா. இங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க என்ன ரீட் பண்ணிக்கணும்னா, இன்புட் அவுட்புட் மிக்ஸோடது அது, அதே மாதிரி வாட் இஸ் த நம்பர் கிவன் ஆன் ஆக்சுவல் அவுட்புட் ஆஃப் த ஃபினிஷ் ப்ராடக்ட். இந்த ஆக்சுவல் அவுட் ஆஃப் தி ஃபினிஷ் ப்ராடக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ்ல இந்த ஆக்சுவல் அவுட் ஆஃப் தி ஃபினிஷ் ப்ராடக்ட் தான் மெயின் வேலை கண்ணா. ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஹோம்ஒர்க். அதே மாதிரி அப்ரோச். ஸோ அது ஹோம்ஒர்க்கு. இந்த 20th சம் அதே மாதிரி சம் கண்ணா, ஆனா நீங்க கொஞ்சம் லைட்டா யோசிச்சு பார்க்கலாம். பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் நான் ஒரு க்ளூ தரேன் பாருங்க, டஃப்பானா சொல்லுங்க நான் பண்றேன். FIFO பேசிஸ்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், LIFO பேசிஸ்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அது வேணா பாருங்க. ஒரு க்ளூ, குட்டி க்ளூ மட்டும் தரேன். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பேஸ் பண்ணி எடுக்கணும். இது லிஃபோனா லாஸ்ட்ல பர்ச்சேஸ் பண்ணதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நான் ஒரு க்ளூ தரேன். இப்ப அம்மா அரிசி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்ல. அம்மா ஏற்கனவே 2 கிலோ அரிசி வீட்ல இருக்கு. அம்மா எதை எடுப்பாங்க? 2 கிலோ அரிசி எடுத்து தீத்துட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா எடுப்பாங்களா, இல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதையும் 2 கிலோ அரிசி மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்களா? கரெக்ட் கண்ணா. அந்த 2 கிலோ அரிசியை தீத்துட்டு அப்புறம் பர்ச்சேஸ் பண்றாங்களா, அது FIFO பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ன்றது இந்த பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களா நியூவா எடுத்து தீத்துட்டு ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கு போன மாசத்தோட எடுப்பாங்க.
இந்த மெத்தட்ல தான் இந்த சம் போட்டிருக்காங்க. அதாவது இந்த பிரைஸ் எடுத்திருக்காங்க. நீங்க யோசிங்க. ஜஸ்ட் இட்ஸ் ஒரு ஒரு மாதிரி டூ யூ நோ மரிக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன். நான் இல்லைன்னா நான் சொல்லித்தரேன். 19th 21st சம் பார்க்கலாம். டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா கிராஸ் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்ப லேபர் கண்ணா. ஓகேவா? கிராஸ் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் செல்லம். ஒரே ஒரு நிமிஷம். கிராஸ் வேஜஸ் கொடுத்துருக்காங்க கண்ணா. டைரக்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒய் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ப்ரொடியூஸ்ட் வந்து 8640 6015. ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் வந்து 3 ரூபாய் 3 ரூபாய் 40 பைசா. ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க் வந்து 8300 8200 6000. சரி, இப்போ இங்க டேட்டா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து கிராஸ் வேஜஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால லேபர் ஒரு ஒரு காம்போசிஷனோடதுன்றதுனால நம்ம டைப் 1 ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஒன்னொன்னா சொல்றேன். ஸ்டாண்டர்ட் ஹவர் என்ன 8640. ஸ்டாண்டர்ட் ரேட் 3 8640 into 3. ஆக்சுவல் ஹவர்ஸ் என்ன 8200. ஸ்டாண்டர்ட் ரேட் 3 8203. இப்போ கிராஸ் வேஜஸ் டைரக்ட்னா என்ன தெரியுமாடா? இந்த வேர்டுக்கு என்ன தெரியுமா மீனிங்? ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஆக்சுவல் ரேட்டோட டைரக்ட் வேல்யூ. அது நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? ஆக்சுவல் ஹவர்ஸ் சம் கொடுப்பான், ஆக்சுவல் ரேட் பண்ண மல்டிப்ளை பண்ணுவோம். இங்க அப்படி இல்ல, அவன் டைரக்டா ஒன் நம்பரா கொடுத்துட்டான் 28018. அவ்வளவுதான் கண்டோம். சோ இது 1 minus 2 2 minus 3 1 minus 3. ஈஸியா இருக்கா? ஸோ லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் எப்படிலாம் பிரியும்னா ரேட்டு, ஐடில் டைம், எஃபிஷியன்சி. நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. சம்மில் ஐடில் டைம் இருந்தால் மட்டும்தான் அந்த செப்பரேட் ஐடில் டைம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஐடில் டைம்லாம் கொடுக்கலன்னா டைரக்டாக அப்படியே. காஸ்ட் எப்படி வரும்னா லேபர் ரேட்டு, ஐடில் டைம், எஃபிஷியன்சி மூணுமே சேர்த்து வரும். ஓகேவா? ஸோ நான் இங்கே போட்டிருக்கேன், ஒர்க்கிங் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த கிராஸ் வேஜஸ்னா என்ன? ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஆக்சுவல் ரேட் பர் ஹவரோட ஒன் நம்பர். அது செப்பரேட்டா கொடுக்கல, கம்பைண்டா ஒரு வேல்யூவா கொடுத்துட்டா இந்த நம்பரை எடுத்து அப்படியே நீங்க இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படியே இப்போ 22 சம். இங்க என்ன கொடுத்துருக்கான்னா கால்குலேட் வேரியன்சஸ். மெட்டீரியலும் கொடுத்துருக்கான், லேபரும் கொடுத்துருக்கான். நம்ம இத்தனை நாள் என்ன பார்த்துருந்தோம்? மெட்டீரியல் தனியா லேபர் தனியா பார்த்துருந்தோமா? இப்ப மெட்டீரியல் லேபர் சேர்த்து கொடுத்துருக்கான். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா 14 மார்க்ஸ்ல வரும். புரிஞ்சுதா? சி காஸ்டிங் பொறுத்த வரைக்கும், ஈவன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரே ஃபார்மேட்டா வச்சுக்கோங்க கண்ணா. ஓகேவா? ஒரே ஃபார்மேட்டா டிராவல் பண்ணிக்கோங்க. அதாவது சம்ல வந்து சில சம்ஸ்கோட ஆன்சர்ஸ் வந்து டைரக்டா அப்ரோச் பண்ணிருப்பாங்க, சிலதுல ஃபார்முலா பிரேக் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம எப்பவுமே அந்த டைப் 1 டைப் 2 மறக்க கூடாது. அப்படியே எடுத்துட்டு போனோம்னா நம்மளுக்கு ப்ரிப்பரேஷன் போது ரொம்ப ஈஸியா இருக்கும்.
புரிஞ்சுதா? ஓகே. இப்ப பாருங்க கண்ணா. A input more than one raw material draw. அப்போ type 2 format. More than one category of people, workers. So type 2. இப்ப மெட்டீரியல் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே அவங்க பாத்தீங்கன்னா டைப் 2 தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு நிமிஷம். இது லேபர் வந்து டைப் 2 யூஸ் பண்ணிருப்பாங்க. புரியுதா? இந்த டேப் லேபர் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். இது மெட்டீரியல் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். இங்க நல்லா பாத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி என்ன? 400, 200, 100, 700. ஓகேவா? ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ஆக்சுவல் இன்புட் பாத்தீங்கன்னா 750க்கு இருக்கு. ஓகேவா? 750. இல்ல ஒன்னு கொஸ்டின்ல ஒன்னு கொடுத்திருப்பாங்களே. ஓகே. நார்மல் லாஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. இருக்கா? சாரி, இங்க பார்க்கலாம். நார்மல் லாஸ் 25 கொடுத்திருக்காங்க. அப்ப 25 போச்சுன்னா 675. இது ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி டேட்டா கொடுத்திருக்கான். ஆனா ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். கரெக்ட்டா? அப்ப ரியல் ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி என்ன? 400 by 675 into 675. ஓகேவா? புரிஞ்சுதா கண்ணா? இந்த 675 என்ன அப்படின்னா, இதுதான் வந்து ஆக்சுவலான ப்ரொடக்ஷன் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஒரு சம் சொல்லி ஒர்க் அவுட் பண்ணேனே, அதே கான்செப்ட் தான் டிராவல் ஆகுது. அதுதான் ஃபுல்லாவே உங்களுக்கு டிராவல் ஆகும். இந்த சம்மா இங்க சொல்லி கொடுத்தேன்ல கண்ணா. சோ இங்க இருக்கிற ஆக்சுவல் அவுட்புட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்ம ரியல் ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டிக்கு கால்குலேஷனா எடுத்துக்கணும். அதை தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். 675 தான் இங்க கால்குலேஷன் பாத்தீங்கன்னா, this divided by this into this. ஓகேவா? this divided by this into this. this divided by this into this. புரியுதா? அப்ப என்னோட ரியல் ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? 700. இதுல எதுவும் டவுட் இல்லையா கண்ணா? சூப்பர். இப்ப அடுத்தது நம்மளுக்கு என்ன? ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி கான்செப்ட் என்ன? ஆக்சுவல் குவாண்டிட்டி இன் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். அப்பனா என்ன அர்த்தம்? this divided by this into this. ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி ஆக்சுவல் குவாண்டிட்டி கிடைக்கிறதுல, ஆக்சுவல் குவாண்டிட்டினா என்ன? 420. there is actual input. ஆக்சுவல் இன்புட் சொல்றேன். இந்த ஆக்சுவல் குவாண்டிட்டின்றது இன்புட்டை குறிக்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டின்றது இன்புட்டை குறிக்கிறது. ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி இன்புட் ஆஃப் ரா மெட்டீரியல் குறிக்கிறதே தவிர அவுட்புட் இல்ல. அது மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க சிவானி. எல்லாருக்குமே ஜென்ரலா ஸ்டார்டிங் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம இப்ப பாக்குறதெல்லாம் ரா மெட்டீரியலை பத்தி பாக்குறோம். டைரக்ட் மெட்டீரியல்ன்றது ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி ஆஃப் யுவர் இன்புட், ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி ஆஃப் யுவர் இன்புட் மெட்டீரியல். சிமெண்டா இருக்கலாம். இப்ப நான் எனக்கு சிமெண்ட் தான் அவுட்புட்னா, சிமெண்ட்டுக்கு வந்து என்னெல்லாம் கலவை பண்ணுவாங்க? டக்குனு ஸ்ட்ரைக்கால அது என்ன இது ஞாபகம் இல்ல. ஒரு நிமிஷம்.
இங்க பாருங்க கண்ணா, கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் கால்சியம், சிலிகான், அலுமினியம் அயன், இந்த ரா மெட்டீரியலை பத்தி தான் நம்ம இங்க பேசுறோம். புரியுதா? நம்ம சிமெண்ட்டை பத்தி பேசல கண்ணா. நம்ம எதை பத்தி பேசுறோம்? we are talking about சிலிகான் பத்தியோ இல்ல அலுமினியம் பத்தியோ அந்த இன்புட்டை பத்தி தான் பேசுறோமே தவிர லைம்ஸ்டோன், கிளே, அதெல்லாம் இருக்கு இல்லையா, ரா மெட்டீரியல் ஃபார் மேக்கிங் சிமெண்ட், அதை பத்தி தான் பேசுறோமே தவிர சிமெண்ட்டை பத்தி பேசல. ரப்பர் அவுட்புட்னா ரப்பர் பல்ப்பை பத்தி பேசுறோம். சக்கரை பொங்கலுக்கு அரிசியும் வெல்லத்தையும் பத்தி பேசுறோம். we are not talking about சக்கரை பொங்கல். உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன? சக்கரை பொங்கல் தான் பிடிக்குமா? ஏய், சூப்பர் சூப்பர், வெரி குட். இப்ப வந்து அந்த சக்கரை பொங்கல்லே நான் ஆக்சுவல் குவாண்டிட்டி நார்மல் லாஸ் இல்லாம ஆக்சுவல் குவாண்டிட்டி எடுத்துட்டு வரேன் இல்லையா, நார்மல் லாஸ் இல்லாம சொல்றேன். அத அத ஸ்டாண்டர்ட் மிக்ஸ்ல பிரிக்கிறது. அதாவது இப்போ சக்கரை பொங்கல் வந்து நீங்க எதுல பண்ணுவீங்க கண்ணா? கேஸ்ல என்னமோ மாப்பிள சம்பா அதுல பண்ணுவீங்க. அது இதுல பண்ணுவீங்களா? அது என்னது, ஐயோ, பானை பானை, குக்கர்ல பண்ணுவீங்க, குக்கர்ல பண்ணுவீங்க. இப்ப குக்கர்ல பண்ணி இருக்கிறது வந்து ஆக்சுவல் குவாண்டிட்டி கண்ணா. அந்த குக்கர்லேருந்து பெரிய அண்டா மாதிரி பண்றாங்க, எடுத்து இன்னொரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்றது கொஞ்சமா சிந்தும்ல, அதுதான் இந்த 75 நார்மல் லாஸ், ஸ்டாண்டர்ட் லாஸ். அப்ப கையில கிடைக்கிற எது பரிமாறுறேன் நானு, எந்த அண்டால நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி, எனக்கு எங்க சக்கரை பொங்கல்னோடனே எனக்கு ஆசையா இருக்கு சிவானி. எது டிரான்ஸ்ஃபர் பண்றேனோ, எதை எடுத்து நான் இலையில பரிமாறுறேனோ தட் இஸ் 675. புரியுதா? 750 kg ஆஃப் சக்கரை பொங்கல் ஐ எம் ப்ரிப்பேரிங். ஐயோ, சாரி 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 சாரி, 750 kg ஆஃப் இன்புட் ஆஃப் சக்கரை பொங்கல் ஐ எம் ஃபீடிங். ஓகே, அந்த ஃபீட் பண்ணும்போது அது ஏதாவது சிந்தி கிந்தி பண்ணும்போது அத வந்து இப்ப வந்து என்ன சொல்றது, இப்ப பொங்கல்லாம் வைக்கிறாங்கல்ல, அப்ப என்னெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் அடுப்புல வைப்பாங்க தெரியுமா? ஆடியில பொங்கல்லாம் கலந்து வெளியில வந்து அது தண்ணிலாம் வரும். இப்ப உள்ள இருக்கிற கண்டென்ட் ரொம்ப கம்மியாயிடும்ல உங்களுக்கு தெரியும்ல, அதை நீங்க பாத்திருக்கீங்களா? சமயபுரத்துல எல்லாம் வைப்பாங்களே, பொங்கல் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அது இப்போ சக்கரை பொங்கல் வந்து வெளியில கொஞ்சம் தண்ணி வருமா, அப்ப நீங்க போட்ட இன்கிரீடியன்ட்ன்றது 750 இன்புட் ஆஃப் ரா மெட்டீரியல். ஆனா அது தண்ணி கிண்ணி வெளியில அது ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணி வரும்போது உள்ள இருக்கிற இன்புட் எவ்வளவு இருக்கும்? 675 தான் இருக்கும். புரியுதாடா? இந்த சேஞ்சஸ் இருக்கிறதுனால தான் இங்க ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியும் ஸ்ப்ளிட் பண்றோம் நம்ம. ஒரே ஒரு ரா மெட்டீரியல் இருந்தா பிரச்சனை இல்லை செல்லம், 3 ரா மெட்டீரியல் இருந்தா இந்த பிரச்சனை வரும். ஆனா சம்டைம்ஸ் ரொம்ப கரெக்டா பண்றாங்க, அக்யூரசியா பண்ற ஆளுங்களுக்குலாம் நார்மல் லாஸ் வரவும் வராது. கரெக்டா அந்த டைம்ல பார்த்து ஆஃப் பண்ணிடுவாங்க, இல்ல ஏதாவது கரண்டியை போட்டுருவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க, பாலை ஊத்துவாங்க இல்ல. அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் ஆக்சுவல் கான்செப்ட். இன்புட் கான்செப்ட் அதுதான். நீங்க எந்த ரப்பர் பல்பு போனாலும் சரி, சிமெண்ட் இது போனாலும் சரி, பெட்ரோல் போனாலும் சரி, இல்ல எனி மேனுஃபேக்சரிங் போனாலும் சரி கண்ணா, இத இது இங்க சேஞ்சஸ் வருதுன்னா அப்ப இங்க சேஞ்சஸ் வரும். இங்க சேஞ்சஸே இல்லைன்னா இது வரவே வராது. அதுதான். இப்போ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, this divided by this into this, அந்த மாதிரிடா. this divided by this into this 214, this divided by this into this. புரிஞ்சுதா செல்லம்? அவ்வளவுதான். ஸோ இதே கான்செப்ட் தான் கண்ணா லேபர்ல பாருங்க. அதுக்கப்புறம் நீ போட்டுருவ இல்லடா ஆர்எஸ்கியூ, இதுக்கப்புறம் நீ போட்டுருவ. அதுக்கப்புறம் இப்ப பாருங்களேன், இப்போ இது 100 சொல்றாங்க கண்ணா, 200 சொல்றாங்க. ஆனா இதோட இங்க நார்மல் லாஸ்லாம் எதுவுமே இல்ல. ஆனா
செல்லம்மா அது மெட்டீரியலோடதுடா. இதோ எனக்கே இது கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு இது எப்படி பாக்குறதுன்னு. இது எல்லாமே இது ஆக்சுவல் இங்க வந்து ஹவர்ஸ் எவ்வளவு மென் ஒர்க் பண்ணாங்க எவ்வளவு ஹவர்ஸ் ஒன் மென் ஒர்க் பண்ணாங்க 120 240 360. இங்க ஒண்ணுமே இல்ல செல்லம்மா. இது வந்து ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி இஸ் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்ல இது அப்படியே நீங்க எடுத்துக்கலாம். நார்மல் லாஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 100 டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எவ்வளோனா 675. ஓகே, அப்போ இங்க போடுறேன் ஆக்சுவல். ஸோ 100 divided by இப்போ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷனா. அப்போ 100 divided by 675 into 675. 200 divided by 675 into 675. ஓகே வச்சலாம். இது ரியல் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வந்து இப்படி வருங்கண்ணா. 100 ஓகேவா, 100 divided by 700 into 750. இதோ இந்த இதுக்கு வந்து எப்படி நம்ம இந்த 750 தான் எடுத்துக்கிறோமோ, ஓகேவா, 700 எடுத்து 750 அதே மாதிரி இதுக்கும் 100 divided by 700 into 750. ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ஹவருக்கு நார்மல் லாஸ் இல்லாத இது எடுத்துக்கணும்டா. ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்க்கு நார்மல் லாஸ் மைனஸ் பண்ணி இருக்கிற நெட் எடுத்துக்கணும். புரியுதா செல்லம்? இப்ப நான் போடுறேன் பாருங்க. திஸ் இப்ப கேக்குறதாடா? கேக்கல. இப்ப எப்படி கேக்குறதுடா? ஓகே, this divided by this into this. ஓகேவா கண்ணா? This divided by this into this. ஓகேவா, இதுதான் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். ஸோ ரியல் ஹவர்ஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ், ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ், ஆக்சுவல் ஹவர்ஸ். இதை தான் செல்லம்மா நீ இங்கே போட்டு இப்போ பார்த்தேன்னா இங்கே ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்க்கு பதிலாக இது போட்டுக்கூடா. ஒன் நாட் செவன் 107 சாரி 100 into
ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் 2 அப்புறம் 200 இன்ட்டு 1.5 ஓகேவா 107.14 இன்ட்டு 2 214.28 இன்ட்டு 1.5 ஆக்சுவல் ஹவர்ஸ் வந்து 120 இன்ட்டு 2 240 இன்ட்டு 1.5 அப்புறம் 120 இன்ட்டு 2.5 240 இன்ட்டு 1.6 இப்போ பார்க்கணும் 1 minus 2 this minus this 2 minus 3 this minus this 1 minus 3 this minus this sorry ma minus this 1 this 3 minus 4 this minus this இது 1 minus so adverse 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 எல்லாம் கரெக்டா வருதாடா இதுதான்டா ஓகேவா சிவானி இது ஹோம்ஒர்க்கா போட்டுறீங்களா கண்ணா ஸோ எந்த சம்லேருந்து ஹோம்ஒர்க்னா 17லேருந்து 22 வரைக்கும் ஹோம்ஒர்க்கு ஒரு நிமிஷம் இருங்களா 23 ஈஸியாக இருக்கா பார்க்கலாம் செல்லம் 23 ஈஸிடா 23 ஈஸி 24 போட வேணாம் 23 ஈஸி சிவானி 24ம் இப்போ நம்ம ஒரு சம் பார்த்தோம்ல சிவானி மெட்டீரியல் வேரியன்சஸும் லேபர் வேரியன்சஸும் அந்த மாதிரி சம் ஒன்று பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சா 23 வரைக்கும் முடிச்சிருங்க இந்த வீக்கெண்டுக்குள்ள முடிச்சிருங்க மண்டே இன்னைக்கு 24 போடுங்க ஓகே 24 அதே தான்டா 24 அவ்வளோதான் சொல்லுமா 25th வந்து நான் சொல்லி அதோட ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஓவர் சரியா ஓகே சொல்லமா இந்த ஃபைல் இருக்குல்லடா இல்ல இந்த ஃபைல் நான் திருப்பி அமுச்சு விடுறேன் சிவானி அந்த ஃபைலோட ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க வேணா ஏன்னா அந்த ஒரு இதுல நான் இப்போ இது போட்டேன்னு நினைக்கிறேன் லேபர் வேரியன்ஸ் பட்ஜெட்ரி ரொம்ப ஈஸியா இருக்கும் சிவானி